Hi friends, welcome to Deepa's Tea Time. இன்னைக்கு நான் நல்ல ஹெல்த்தியான முருங்கை கீரை பொரியல் செஞ்சிருக்கிறேங்க. ரொம்ப டேஸ்டியா சூப்பரா வந்திருக்கு. உடம்புக்கு ரொம்பவுமே நல்லது. இதுல நிறைய சத்துக்கள் இருக்கு. நம்ம வீட்ல இருக்கிற பொருட்கள் வச்சு ரொம்பவுமே ஈஸியா செஞ்சிடலாம். வீக்லி 2 டைம்ஸ் ஏதாவது ஒரு கீரை நம்ம சாப்பிடுறது குழந்தைங்களுக்கும் நல்லது, பெரியவங்களுக்கும் நல்லது. இதுல கால்சியம் இருக்கு, எலும்புகளுக்கு ரொம்பவுமே நல்லதுங்க. தாதுக்கள் இருக்கு. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. வாங்க நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முருங்கைக்கீரை பொரியல் செய்யறதுக்காக நான் ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சிருக்கிறேன். ஒரு 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துடலாம். 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஒரு 4 மிளகாய் வத்தலை 2ஆ கட் பண்ணி நம்ம அதையுமே சேர்த்துக்கலாம். முருங்கைக்கீரை செய்யறப்போ தேங்காய் எண்ணெய் சேர்த்து செய்தா நல்ல ஒரு டேஸ்டாவும் அரோமாவும் இருக்கும். இல்லைன்னா யூஸ்வலாக நீங்கள் எந்த எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களோ அதில் கூட நம்ம செய்யலாம். இப்போ ஒரு பெரிய வெங்காயம், ஒரு வெங்காயத்தை நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி அதையும் சேர்த்து தாளிச்சிடலாம். அது ஒரு நல்ல அரோமா கொடுக்கும். அதுக்காக தான். முருங்கைக்கீரையில் நிறைய சத்துக்கள் இருக்குது. கண்களுக்கு ரொம்பவுமே நல்லது. பொதுவாகவே கீரையில் நிறைய சத்துக்கள் இருக்குது. அதில் ஸ்பெஷலாக முருங்கைக்கீரையில் எலும்புகளுக்கு தேவையான சத்துக்கள் இருக்குது. நான் முருங்கைக்கீரையை நல்லா உருவி க்ளீன் பண்ணி வச்சிருக்கிறேன். நம்ம அதை இப்போ சேர்த்துடலாம். கீரை பொதுவாகவே சீக்கிரமாகவே குக் ஆகிடும். ஆனால் முருங்கைக்கீரை கொஞ்சம் லேட் ஆகும். நம்ம பொறுமையாக தண்ணி தெளித்து தான் இதை நாம் வதக்கணும். தேவையான அளவுக்கு கொஞ்சமாக நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். கொஞ்சம் டைம் ஆகும். நம்ம தண்ணி தெளித்து நம்ம நல்லா ஒரு 15 to 20 மினிட்ஸ் வதக்க வேண்டியது வரும். ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் இருக்கட்டும். இதில் நிறைய கால்சியம் சத்துக்கள் இருக்குது. கண்களுக்கு ரொம்பவுமே நல்லது. குழந்தைங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே இந்த கீரைகள்லாம் நம்ம கொடுத்து பழகிறது ரொம்பவுமே அவங்க உடம்புக்கு நல்லது. முருங்கைக்கீரை எல்லா சீசன்லேயுமே நமக்கு கிடைக்கும். இப்போ இதுக்கு தேவையான மசாலாக்கள் ரெடி பண்ணிடலாம். நான் ஒரு மிக்சி ஜாரில் ஒரு அரை மூடி தேங்காய், 10 பூண்டு போட்டிருக்கிறேன். பூண்டு எவ்வளோ போட்டாலுமே நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாய் வத்தல் பொடி சேர்த்து நல்லா கொரப்பாக அரைச்சிடலாம். தண்ணி சேர்க்க வேண்டாம். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா நைஸாக அரைக்க வேண்டியதில்லை. ஒரு 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம கீரை நல்லா வதங்கிட்டு இருக்கு. நம்ம சட்டியில் போடும்போது ஃபுல்லாக இருந்தது பாருங்கள். இப்போ வதங்க கொஞ்சமாக ஆயிடுச்சு கீரை. நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துடலாம். ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் இருந்தால் போதும். ஒரு 15 மினிட்ஸ் தண்ணி சேர்த்து நல்லா வதக்கணும். அப்போ தான் கீரை கொஞ்சம் சாஃப்ட் ஆகும். வதக்கி முடித்ததுக்கு அப்புறமா நம்ம ஏற்கனவே மிக்சி ஜாரில் அரைச்சி வச்ச தேங்காயை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். இந்த தேங்காய் கீரை இதோட ஸ்மெல் நல்லா சூப்பராக இருக்கும். ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்கள் வச்சு ரொம்பவுமே ஈஸியாக செஞ்சிடலாம். வாரத்தில் 2 டைம்ஸ் நம்ம ஏதாவது ஒரு கீரை சாப்பிட்றது உடம்புக்கு நல்லது. பாருங்க, அவ்வளோதான். நம்மளுடைய கீரை பொரியல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. எங்கள் சைடில் கீரை துவரன்னு சொல்லுவோம். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் டைம் என்னோட வீடியோ பார்க்குறதா இருந்தால் ஃபுல்லாக பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.